இந்த பாகிஸ்தான்காரங்க ரைவல்ஸ்னு சொல்கிறது அவனுங்களுக்கு அவமானம் கிடையாது, நம்மளுக்கு தான் அவமானம். இந்த பாகிஸ்தான்காரனுங்க இருக்கானுங்களே வேர்ல்டு கப்பில் வந்துட்டு 8-0 இந்தியா 8 அவனுங்க 0. சரி, T20 வேர்ல்டு கப் எடுத்து பாருங்கள், இந்தியா 6 அவனுங்க 2. ஏஷியா கப் எடுத்து பாருங்கள், நம்ம 15க்கும் மேற்பட்ட வின்ஸு, அவனுங்க வெறும் ஒரு 7-8 வின்ஸ் வரும். இதில் ரைவல்ஸ்னு சொல்கிறது வந்து क्या शुरुआत की है अभिषेक शर्मा ने विद अ बाउंड्री ஒரு குல்தீப் पिछले मैच में था छक्का, इस बार चौका ரீட் பண்ணனும்னு தெரியல. அப்புறம் ஷாஹின் हवाई रास्ता ஈகிள் எங்க जो पहली गेंद में नहीं हुआ वो दूसरी பால் ஃபுல் டாஸ் இறங்கி வந்து அபிஷேக் சர்மா வச்சான் நேரா. அந்த ஈகிள் வந்து எவ்வளோ 3 ஓவரில் ஒரு 40 ரன். அதில் சுஃபியான் முக்கீம்னு ஒருத்தன் போட்டான். அவன் போடுற ஸ்பின் வந்து அது டேர்னும் ஆகலை. அவனை போட்டு 2 ஓவர் 30 ரன் அவனை போட்டு போடணும்னு போனதுக்கிறானுங்க. இதில் ஒருத்தர் வந்துட்டு தன்வீர் அகமத்னு ஒருத்தர் செயிம் ஆயுப் வந்து ஒரு 6 6 அடிப்பார் பும்ராவன்னு போட்டிருந்தான். செயிம் ஆயுப் சரி அவன் ஒருத்தன். அப்புறம் ஒரு பாகிஸ்தான் ஃபேன் அவன் அதுக்கு மேலே செயிம் ஆயுப் வந்துட்டு இந்தியா கூட 100 அடிச்சு இந்தியா வந்து ஒன் சைடாக வந்து தோக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். இந்தானே இவனுக்கு கெடுறதே இவனுங்க வாயினால தான். செயிம் ஆயுப் சரி நம்மளோட டக்கு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, அதை விடுங்க. அங்கே ஓமான்னு ஒரு டீம் இருக்கான், அவன் இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிளாஸ் இல்லை ஃபஸ்ட் டிவிஷன் டீம் அளவுக்கு கூட வரமாட்டாங்க. அவங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இது கிடையாது, அசோசியேட் நேஷன் தான். அவங்கக்கிட்ட செயிம் ஆயுப் வந்து ஃபஸ்ட்டு பால் டக்கு பார்த்துக்கோங்க. இதுதான் அவங்களோட நிலைமை. இதில் பாபர் அசாம் ரிசவன் இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவனுங்க ஏதோ க்யூட் லிட்டில் 30 பால் 30 ஆடி தடவியே ஒரு 140 150 வந்திருப்பானுங்க. இவனுங்க ஏதோ அக்ரெஷன் சொல்லிட்டு எல்லா பாலும் சுற்றி நன்றி அவ்வளோதான் சொல்ல முடியும். இவனுக்கு ரைவல்ன்ட்டு சொல்லிட்டு இனிமேல் யாரும் தெரியாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்.